நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம், நம்பிக்கைக்கு உரியவரே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கப்பர்நகூமில் காணப்பட்டதான ஜெப ஆலயத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபதேசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சீடர்களில் அநேகர் இவைகளை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இதை கேட்டதான அவர்களுடைய உள்ளமானது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று அவர்களுடனே கூட நடவாமல் அவர்கள் பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். முற்காலங்களிலிருந்து பல மனிதர்களுக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இன்று வரையும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தங்களுடைய காதுகளுக்கு இனிமையான வார்த்தைகளை பேசுகிறவர்களை இப்படிப்பட்ட ஜனங்கள் விரும்புகிறார்கள். யார் அவர்களுக்கு சாதகமாக பேசுகிறார்களோ அவர்களை தங்களுக்கு மிகவும் பிடித்தமான நபர்களாக எண்ணிக்கொள்கிறார்கள். இவர்கள் தங்களை ஆக்கப்பூர்வமானவர்கள் என்றும் தாங்கள் எப்போதும் தேவன் நல்லவர் என்பதை மட்டும் பேசுவோம் என்று கூறுகிறார்கள். தேவன் நல்லவர் என்பதனால் தான் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஜீவனையும் மரணத்தையும் நம்முடைய கண் முன்பாக அவர் வைத்து ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் நமக்கு போதித்திருக்கிறார். இந்த உலகத்திலே தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அழிந்து போகாமல் ஒவ்வொருவரும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக தேவ ஆவியினாலே வேத வாக்கியங்களை அவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வேத வாக்கியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படுகிறது. ஆனால் இன்று பலர் தங்கள் சுய இச்சைகளை நிறைவேற்றும்படியாக தங்களுக்கு ஏற்ற தங்களுக்கு பிடித்தமான போதகர்களையும் தேவனுடைய மனிதர்களையும் போதகத்தையும் தெரிந்து கொண்டு சத்தியத்தை விட்டு முற்றிலுமாக விலகி செல்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருங்கள். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில உண்மையாய் பற்றி கொண்டு நடங்கள். நம்முடைய மாம்ச கண்களுக்கு அப்படிப்பட்ட உபதேசங்கள் அது மிகவும் கடினமானவைகளாக தான் காணப்படும். ஆனால் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களுக்கு எப்படிப்பட்ட உபதேசமானது அவர்களுக்கு ஜீவ ஊட்டாய் காணப்படும். இன்று அவர் உங்களை மீட்கும்படி அன்புடன் அவர் அழைக்கிறார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் தண்டியாமல் யாவரும் இந்த உலகத்தில் காணப்படுகிற சகல மனிதர்களும் மனம் திரும்பும்படி அவர் நீடிய பொறுமை உள்ளவராக அவர் காணப்படுகிறார். ஆனால் அவர் தம் சிங்காசனத்திலே அமர்ந்து நியாயத்திற்கு நாள் நெருங்குகிறது. ஆகையினால் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை எந்த நேரத்திலும் வெளிப்போடு கூட காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு என்று சொல்லி தீமோத்தேயுக்கு எழுதுகிறதான பொழுது நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில உண்மையாய் கை கொண்டு அவைகளில் நிலைத்திருந்து விழிப்போடு கூட இருக்கிறதான பொழுது அவருடைய வருகையின் நாட்களே நாம் ஒவ்வொருவரும் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம். நம்முடைய ராஜாவா இருக்கிறவர், நம்முடைய மனவாளனா இருக்கிறவர், அவர் நம்மை அழைத்து செல்ல அவர் வருகிறதான பொழுது நாம் உண்மையா இருந்து விழிப்போடு கூட ஒரு வருகையை எதிர்நோக்கி நாம் காத்திருப்போம். செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கிருபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் உம்முடைய நீடிய பொறுமையை நாங்கள் அசட்டை செய்து
எங்களுடைய கண்கள் எங்களுடைய கண்கள் போகிற வழியிலே நாங்கள் நடவாமல் ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் தாறுமாறான காரியங்களை சிந்தியாமல் எப்பொழுதும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த வேத வசனங்களுடைய உள்ளத்திலே கொண்டு நடக்கிறவர்களாய் அனுதினமும் வார்த்தைகளை கை கொண்டு நடப்பதற்கு தகப்பனே நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வீராக. உடைய வரையைக்காக நாங்கள் காத்திருக்க, வெளிப்போடு கூட காத்திருக்க ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை செய்வீராக. பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு, நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம், நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம், நம்பிக்கைக்கு உரியவரே.